தமிழ்நாடு அணிக்காக விளையாடி உங்களுக்கு வந்து ஒரு அரசு வேலை கிடைச்சப்போ அதை வந்து நீங்க புறந்தள்ளிட்டு தொடர்ந்து இந்தியாவுக்காக விளையாடிட்டு வரீங்க. இன்னும் என்னெல்லாம் சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் அண்டர் 18 யூத் ஏஷியன் கேம்ஸில் இந்தியாவுக்காக வைஸ் கேப்டனாக போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு செப்டம்பர் மந்த்து சீனியர் ஏஷியன் வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அதில் என்னுடைய நெக்ஸ்ட்டு டார்கெட் அதான் என்னோட ஃபைனல் டார்கெட் என்னோட ஒலிம்பிக் கேம். குட் குட். சரி, அடுத்ததான் நீங்க வந்து உங்களை பத்தி நிறைய இடத்துல பேசுறதை விட எங்க கண்ணகி நகர்னு எப்பவுமே கண்ணகி நகர் பத்தி மட்டும்தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இப்ப உங்களோட பகுதிக்கு பெரிய பொலிட்டீஷியன்ஸ்ல இருந்து திரைப்பிரபலங்கள்ல இருந்து எல்லாரும் வந்து உங்களை வாழ்த்திட்டு போறது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல எங்க டீம் அக்காங்கெல்லாம் கபடி ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க கோச் சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு ஐஏஎஸோ ஒரு ஐபிஎஸோ நம்ம கண்ணகி நகருக்கு வந்தாங்கன்னா அந்த கண்ணகி நகர் எவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரி நம்மளே ஏன் நம்ம ஐபிஎஸ் ஆகக்கூடாது ஐஏஎஸ் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. இப்போ கூட எங்க டீம்ல 3 பேர் வந்திருக்காங்க. அவங்க RM IAS அகாடமியில் படிக்கிறாங்க. ஜெயஸ்ரீ அக்கா, ஷாலினி பிரியாக்கா, சிவசேனா. எல்லாரும் ஒரு பரத கரகோஷங்களை உங்களுக்கு கொடுத்துடலாம். அவங்க மாதிரி நானும் அவங்கள மேல வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதுல வந்து நின்னு அவங்க ஒவ்வொருத்தரையா கூப்பிடும் போதே தெரியுது. ரைட் கார்த்திகா, அடுத்ததா கார்த்திகாவின் கபடி அணி வீராங்கனைகள் கௌரவிக்கப்படுகிறார்கள்.